ஜீரணத்தை மட்டும் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரே ஒரு தீர்வு பார்த்தலாமா? வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் 2 நாள், அல்லது மாதத்தில் ஒரு நாளாவது நான் சொல்கிற இந்த தீர்வை மட்டும் செய்யுங்க. என்ன செய்யணும் சார்? முதல் நாள் இரவு தொடங்கி மறுநாள் இரவு வரை 24 மணி நேரம் இந்த ஜீரண உறுப்புகளுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கும். எப்படி சார் ஓய்வு கொடுக்கிறது? எப்படி ஓய்வு கொடுக்கிறது அப்படின்னா, முதல் நாள் இரவு பழங்கள் மட்டும் சாப்பிடணும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். முதல் நாள் இரவு நீங்கள் ஆசைப்பட்ட பழம், ஆனால் இனிப்பு புளிப்பு பழம் ஒன்று சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஒரே வகையான பழம். அதில் முக்கியமாக இரவில் புளிப்பு பழங்கள் தவிர்க்க வேண்டும். இனிப்பாக இருக்கக்கூடிய பழங்கள் எது வேணாலும் சாப்பிடலாம். மாவுச்சத்து பழங்களோ நீர்ச்சத்து உள்ள பழங்களோ எடுத்துக்கலாம். அப்போ இரவில் பழ உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு இரவு தூங்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே காலையிலிருந்து இரவு வரை, குறிப்பாக இரவு உணவு வரை நாம் ஒரே வகையான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்ன சார் ஒரே வகையான உணவு அப்படின்னா, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல், பிரியாணி அது இதுவா? இதெல்லாம் கிடையாது. இதான் வருஷம் முழுவதும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கமே. ஒரே விதமான உணவு என்பது கஞ்சி உணவு. அது என்ன கஞ்சி? 70% தண்ணீரும் 30% உணவுப் பொருளும், அதாவது தானியம். அதில் முக்கியமாக சிறுதானிய கஞ்சி மிகச்சிறந்தது. அல்லது அரிசி கஞ்சி, குருணை கஞ்சி, கோதுமை கஞ்சி, ஜவர்ஸ் கஞ்சி, ஓட்ஸு, ராகி, கம்பு, எனிஒன் ஏதாவது ஒரு கஞ்சி. அது உப்பு கஞ்சியாக வச்சாலும் சரி, அல்லது இனிப்பு கஞ்சியாக வச்சாலும் சரி, இதில் ஏதாவது ஒரு கஞ்சியை காலையிலிருந்து ஈவினிங் வரை, நைட்டு வரைக்கும் பசிக்கும் போதெல்லாம் அல்லது சோர்வு களைப்பு வரும்போதெல்லாம் நீங்கள் எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம். அப்போ காலை முதல் மாலை வரை ஒரே மாதிரியான கஞ்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது ஜீரண உறுப்புகளுக்கு மிக ரொம்ப ரொம்ப எளிமையாக அதை ஜீரணித்து ஓய்வெடுக்கும். ஏன்னா அதிக வேலை கிடையாது. ஏன்? நீங்கள் சாப்பிட்ட கஞ்சியில் அதிக காரம் கிடையாது, அதிக புளிப்பு கிடையாது, அதிக எண்ணெய் கிடையாது. ஆனால் நம்ம 3 நேரமும் சாப்பிட்ற உணவில் அதிக காரம், புளிப்பு, எண்ணெய், இந்த 3ம் தான் ஜீரணத்தை கெடுக்குது. அப்போ வாரத்தில் ஒரு நாள் அல்லது 15 நாட்களுக்கு ஒரு தடவை அல்லது மாதம் ஒரு தடவையாவது இந்த கஞ்சி விரதம் அப்படின்னு சொல்லுவோம். முதல் விரதம் என்னது? கஞ்சி விரதம். பட்டினி கிடப்பதல்ல, ஒரே விதமான உணவை எடுத்துக்கொள்வது. அப்போ இந்த கஞ்சி விரதத்தை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எடுத்துட்டு இரவு படுக்கும்போது அதே மாதிரி பழங்கள் மட்டும் சாப்பிட்டு படுக்கணும். அப்படி முதல் நாள் இரவு தொடங்கி மறுநாள் இரவு வரை இந்த பழத்தில் தொடங்கி பழங்களில் முடிக்கணும். இடைவெளியில் ஒரே விதமான உணவு, அதாவது கஞ்சி, ஒரே விதமான கஞ்சி, அதுதான் மிகச்சிறந்தது. வேறொரு நாள், அதாவது அடுத்த வாரத்தில் நீங்கள் வேறொரு கஞ்சியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ குறைந்தது 3 வாரம் அல்லது 4 வாரம் கஞ்சி விரதம் இருந்து பழகிட்டு உள் உறுப்புகள்லாம் ரெடி ஆயிடும். அதற்கு அடுத்தது நீங்கள் பழ விரதம், பழங்கள் மட்டும் சாப்பிட்றது. காலை முதல் நாள் இரவு பழங்கள், காலையிலிருந்து மாலை வரை பழங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்வது. அன்னைக்கு இரவும் பழங்கள் மட்டும்தான் சாப்பிடுறது. பட்டினி கிடப்பதில்லை, எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். பசிக்கும் போது, சோர்வு களைப்பு வரும்போது சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஜீரண உறுப்புகள் புதுப்பித்துக் கொள்ளும். சாப்பிட்ற உணவை ரத்தமாக எடுத்துக்கொள்ளும். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் டைஜஷன் ஆகும். டைஜஷன் ப்ராப்ளம் வரவே வராது. 3வது வகை, முதல்ல கஞ்சி விரதம், 2வது பழ விரதம், 3வது விரதம் ஜூஸ் விரதம். அது என்ன ஜூஸ்? திரவ விரதம், அதாவது திரவ நிலையில் விரதம். கஞ்சிக்கும் திரவத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? கஞ்சி விரதம் என்பது அதில் மாவுச்சத்து இருக்கு 30%. இந்த திரவ விரதம் என்று சொல்லக்கூடிய ஜூஸ் பாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன அப்படின்னா ஒன்லி லிக்விடாக மட்டும்தான் இருக்குது, அதில் மாவுச்சத்து கிடையாது. குறிப்பாக வெறும் பழங்களுடைய ஜூஸ் எடுத்துக்கொள்வது, பழங்களாக கடித்து மென்று சாப்பிட்றதுலாம் ஜூஸாக மட்டும் எடுத்துக்கிறது, அல்லது வெறும் இளநீர் மட்டும் குடிக்கிறது, அல்லது மோர் மட்டும் குடிக்கிறது, அல்லது வெறும் பால் மட்டும் குடிக்கிறது. அவரவருடைய உடம்பு பசி தாங்கிறதுக்கு ஏற்ப, உடல் உழைப்புக்கு ஏற்ப, வயதுக்கு ஏற்ப காலையிலிருந்து இரவு வரை ஒரே மாதிரியான திரவ உணவு எடுத்துக்கொள்வது. இளநீர் மட்டும், அல்லது மோர் மட்டும், அல்லது பால் மட்டும்,
அல்லது பழங்களுடைய ஜூஸ் மட்டும் ஒரே விதமாக எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ முதல் நாள் இரவு பழங்கள், மறுநாள் இரவு பழங்கள், இடைவெளியில் நாம் ஒரே விதமான திரவ உணவு எடுப்பது. இப்படி எடுத்துக்கொண்டால் இதுவும் ஜீரண உறுப்பை முழுமையாக புதுப்பிக்கும். அடுத்து 4வது விரதம் என்பது நீர் விரதம். அது என்ன நீர் விரதம்? முதல் நாள் இரவு பழங்கள், மறுநாள் இரவு பழங்கள், இடைவெளியில் பகல் முழுவதும் தண்ணீரை மட்டுமே அருந்துவது. வெறும் நீரை மட்டும், சுவையற்ற உணவு, இறைவன் கொடுத்த மிக அற்புதமான உணவு. அப்படி எடுத்துக்கொள்ளும் போது, நீர் உணவு எடுக்கும்போது மட்டும் உடல் உழைப்பு இல்லாமல் ஓய்வில் இருப்பது மிக மிக அவசியம். அப்ப கஞ்சி விரதம், பழ விரதம், ஜூஸ் விரதம், அடுத்தது நீர் விரதம். இந்த 4 விரதங்களில் ஏதாவது ஒரு விரதத்தை வாரத்தில் ஒரு தடவை அல்லது 15 நாட்களுக்கு ஒரு தடவை அல்லது மாதம் ஒரு தடவை எடுக்கிற பழக்கத்தை உருவாக்க வேண்டும். சார், ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன். அதாவது, எனக்கு எந்த கோளாறுமே இல்லை சார், நான் நல்லா இருக்கேன், எதுவும் வந்துருமோன்னு பயமாக இருக்குது, எதுவுமே வரக்கூடாது, நான் என்ன சார் பண்ணணும்? மாதம் ஒரு தடவை இப்போ சொன்ன 4 விரதங்களில் ஏதாவது ஒரு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். சார், எனக்கு அடிக்கடி காய்ச்சல் வருது, அடிக்கடி சளி பிடிக்குது, அடிக்கடி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது சார், ஒரு வாரம் நல்லா இருக்கேன், ஒரு வாரம் ஏதாவது ஒன்று பண்ணுது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய்கிட்டே இருக்கேன், நான் என்ன சார் பண்ணணும்? அப்படின்னா 15 நாட்களுக்கு ஒரு தடவை இந்த 4 விரதங்களில் ஏதாவது ஒரு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். புரியுதா? அடுத்தது வாரம் ஒரு தடவை. இது எதுக்காக அப்படின்னா, குணப்படுத்த முடியாத நோய்கள் இருக்கு, குறிப்பாக சர்க்கரை நோய் இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, அல்லது அல்சர் இருக்கு, அல்லது கேன்சர் இருக்கு, அல்லது எனி டைப் ஆஃப் இன்க்யூரபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரை சாப்பிடணும், இதுலேருந்து விடுபட எனக்கு வழியே இல்லையா அப்படின்னா, அவர்கள் மட்டும் வாரம் ஒரு தடவை விரதம், கஞ்சி விரதம், பழ விரதம், ஜூஸ் விரதம், வாட்டர் ஃபாஸ்டிங், இதில் ஏதாவது ஒரு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இதை கடைபிடிக்க தொடங்கினால் எவ்வளோ நாளாக சார், எவ்வளோ நாள் கடைபிடிக்கணும், எவ்வளோ நாளையில் வித்தியாசம் தெரியும்? இந்த மாதம் ஒரு தடவை என்பது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும். எதுக்கு? எந்த நோயும் வராமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுவதற்கு. 15 நாட்களுக்கு ஒரு தடவை விரதம் என்பது குறைந்தது 6 மாதமாவது நாம் தொடர வேண்டும். இந்த வாரம் ஒரு தடவை விரதம் அப்படிங்கிறது குறைந்தது 3 மாதமாவது தொடர வேண்டும். இந்த 3 மாதம் தொடர்ந்தால் என்ன ஆகும்? ரிப்போர்ட்டில் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகம், சுகர் லெவல் அதிகம், யூரியா கிரியாட்டின் அதிகம், என்னென்னலாம் அதிகம்னு இருக்கோ அது எல்லாமே நார்மலுக்கு ஓடியாரும். வித்தின் 3 மந்த், 3 மாதத்துக்குள்ள ரிப்போர்ட் நார்மல் அப்படின்னு ஓடியாரும். 3 மாதத்துக்கு பிறகு என்ன சார் பண்ணணும்? வாரம் ஒரு தடவை இருந்த விரதத்தை 15 நாட்களுக்கு ஒரு தடவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அது ஒரு 3 மாதத்துக்கு பிறகு என்ன சார் பண்ணணும்? அதன் பிறகு மாதம் ஒரு தடவையாக மாற்றிக்கணும். அவ்வளோதான். அப்போ வாரம் ஒரு தடவை விரதம், 15 நாட்களுக்கு ஒரு தடவை விரதம், மாதம் ஒரு தடவை விரதம். இந்த 3 விதமான முறைகளில் அவரவர்களுடைய நோய்த்தன்மைக்கேற்ப இந்த விரதத்தின் வழிமுறைகளை கடைபிடித்தால் மிக 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 அற்புதமான ஒரு மருந்து இந்த விரதம்தான். இது நம்மளுடைய அக்குனித்தி டிவியிலே தீராத நோய் தீர்க்கும் விரதம் அப்படிங்கிற பேர்லேயே வீடியோ போட்டிருக்கும். பிளேலிஸ்ட்டில் போய் ஜீரண கோளாறுக்கு 13 விதமான வீடியோ இருக்குது. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் இருக்குது. இப்போ சொல்லப்பட்ட இந்த விரதத்தின் வழிமுறைகளை இன்று முதல் நீங்கள் கடைபிடித்தால் நோயற்ற வாழ்வு வாழலாம். எல்லா நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும். சார், இந்த மூட்டு வலி, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு எனக்கு பயமாக இருக்குது, பண்ணலாமா வேண்டாமா? இந்த விரதத்தின் வழிமுறையை கடைபிடிங்க 3 மாதம். அது பிறகு நீங்களே முடிவு செய்யுங்க, செய்யலாமா வேண்டாமா. வலிக்காது, தேய்மானம் வராது, வீக்கம் இருக்காது, சரியாகும். அப்போ ஆப்ரேஷன்ஸ் தேவையில்லையே. அப்படி ஒரு நிலை ஏற்படுமே. எப்படி சார் ஏற்படும்? இந்த விரதத்தின் வழிமுறையை கடைபிடிக்கும் போது அந்த 24 மணி நேரம் நம்ம உடம்புல 12 ராஜ உறுப்புகள் இருக்கு. ஒவ்வொரு உறுப்பும் 2 மணி நேரம் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும்.
இந்த 12 ராஜ உறுப்புகளும் குறிப்பாக நுரையீரல், இருதய உறை, இதயம், கல்லீரல், பித்தப்பை, மண்ணீரல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, முக்குழி, வெப்பறை, இது போன்ற 12 விதமான ராஜ உறுப்புகள் நம்ம உடம்பை ஆட்சி செய்கிறது. இந்த உறுப்புகள் இயங்கலனா உயிர் போயிடும். அப்ப இந்த விரல்களை அசைப்பதற்கு, புலன் உறுப்புகளை அசைப்பதற்கு, நாம் உயிரோடு இருப்பதற்கு அடிப்படை காரணமே உள்ளுறுப்புகள் இயங்குவது. அதனுடைய இயக்கத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய வகையில், அதை புதுப்பிக்கக்கூடிய வகையில் விரதம்தான் அதற்கு தலைச்சிறந்த மருந்து. இந்த மருந்தை மட்டும் நான் சொன்ன வழிமுறைகளை கடைபிடிச்சிங்கன்னா நிரந்தரமாக எல்லா நோய்களில் இருந்தும் விடுபடலாம். அப்ப இந்த விரதம் இருக்கும்போது இந்த 12 ராஜ உறுப்புகளும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு, அதன் பிறகு நீங்க சாப்பிட்ற எந்த உணவாக இருந்தாலும் அதற்கான என்சைம் செக்ரேஷன், அதற்கான ஆசிட் செக்ரேஷன் மிக அற்புதமாக சுரக்கும். இன்சுலின் சுரக்கும், பித்த நீர் சுரக்கும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கும், என்சைம் சுரக்கும், எவ்ரிதிங், வாயில உமிழ்நீர் சுரக்கும். அப்ப ஜீரண சுரப்பு நீர்கள் அனைத்தும் சுரக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் போது சாப்பிட்றது முழுமையாக இரத்தமாக மாறும், நல்ல இரத்தமாக மாறும், நல்ல ஊட்டச்சத்தாக மாறும். அது உடம்பில் நோயற்ற ஒரு நிலையை ஏற்படுத்தும். நோயை தேடாதே, ஆரோக்கியத்தை தேடு என்பதுதான் எங்களுடைய லட்சிய கனவு. அதன் அடிப்படையில் நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதை விட நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இயற்கை வாழ்வியலை கடைபிடிப்பதுதான் நிரந்தர தீர்வு. அப்படிப்பட்ட இயற்கை வாழ்வியல் முறைகளில் ஒன்றுதான் விரதம். விரதத்திற்கு இணையான மருந்து உலகத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த ஜீரண கோளாறுக்கு உலகத்தில் நிரந்தர தீர்வு தரக்கூடிய மருந்து இருக்கா? இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஏன்? ஜீரண கோளாறு என்பது நோய் அல்ல. நோயா இருந்தால் தானே அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியும். இது ஜீரண உறுப்புகளுடைய பலகீனத்தால் ஏற்படக்கூடிய குறைபாடு. அப்ப ஜீரண உறுப்பினுடைய பலகீனத்தை போக்கணுமே தவிர, அந்த குறைபாடை தீர்க்கணுமே தவிர, அது நோய் என்று பேர் வச்சு அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பது என்பது தற்காலிகமாக சமாளிக்கிற வேலையை தவிர சரி செய்கிற வேலை கிடையாது. புரிஞ்சிருச்சா? இன்று முதல் எந்த நோயை கண்டும் அஞ்சாதீர்கள். எந்த நோய் இருந்தாலும் அப்படியா சரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, பார்டரில் நிற்கிது, சரி பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா எப்படி சரி பண்ணுவேன்? அது எனக்கு தெரியும் சார், நான் சரி பண்ணிக்கிறேன் சார். ஹார்ட்டில் 2 இடத்துல அடைப்பு இருக்கு, எப்போ வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரும், அப்படியா சார், நான் சரி பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு தைரியமாக நீங்கள் சொல்ல முடியும். இதை மட்டும் 3 மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுடைய ரிப்போர்ட் நார்மலாகும். அந்தளவுக்கு இந்த உடல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும். அதற்கான பொக்கிஷம்தான் விரதம். இந்த விரதத்தின் வழிமுறைகளை கடைபிடித்து நோயற்ற மனிதராக வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு ஆரோக்கிய புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆரோக்கிய வாழ்வியலை மக்களுக்கு போதிக்கிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் நோயற்ற வாழ்வுக்கு இது ஒரு பக்கபலமாக இருக்கும். இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டியாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.